Hi dears. நான் இதை பற்றி இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளோட வெல்னஸ் செட் பற்றி தான் சரிங்களா. ஸோ நம்மளோட வெல்னஸ் எடுத்துக்கிட்டதுனால எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்டை உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் டியர்ஸ். எனக்கு ஆக்சுவலாக வந்து பைல்ஸ் ப்ராப்ளம், என்னோட பேபிஸ் பிறந்ததுலேருந்தே எனக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது சரிங்களா. அது வந்து எனக்கு தொந்தரவு கொடுக்கல, எப்போயாவது ஒரு டைம் தான் தொந்தரவு இருந்தது. ஆனால் சடனாக இப்போ ஒரு 1 month பேக் வந்து ரொம்ப ப்ராப்ளம் அதிகமாகிடுச்சு சரிங்களா. ஏன்னா நம்மளோட பிஸ்னஸே வந்து பேசுகிற பிஸ்னஸ் தான். நான் அதிகமாக பேசுவேன், எல்லாரு கூடயும் கால்ஸில் நம்ம பேச வேண்டியது இருக்கும், சேட் பண்ண வேண்டியது இருக்கும், எல்லா விஷயங்களுமே பண்ணணும் சரிங்களா. அப்படி இருக்கிறச்ச எனக்கு வந்து அதிகமாக பேச முடியல, மூச்சு விடுறதே ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்துருச்சு சரிங்களா. அந்த டைமில் தான் நான் டாக்டர்கிட்ட போனப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லைலத்தா, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, இது வந்து ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளமே இல்லைம்மா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஆன்டிபயோட்டிக் மட்டும் கொடுக்குறேன், கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுக்குறேன், ஆனால் உங்ககிட்டயே வந்து ஹெல்த்தியான வந்து ஃபுட் சப்ளிமெண்ட் இருக்குது, நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் எனக்கு சொன்னாங்க சரிங்களா. ஸோ அப்போ தான் வந்து நான் கேட்டேன் என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டப்போ, உங்ககிட்ட இருக்கிற ஃபுட் சப்ளிமெண்ட் மல்டி விட்டமின், பியூட்டி காம்ப்ளெக்ஸ், ஏன்னா நீங்கள் அனிமிக்காக இருக்கீங்க, பிளட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் நீங்கள் பியூட்டி காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கோங்க, ஸோ ஒமேகா 3 எடுத்துக்கோங்க, ப்ரோட்டீனும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே சடனாக நான் வந்து எல்லாத்தையுமே ஆல்ரெடி வந்து ஹெல்த்துக்காக எடுத்துகிட்டு தான் இருந்தேன். இடையில நான் பண்ண தப்பு என்னென்னா, நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இடையில. ஓகே, நம்ம இப்போ ஹெல்த்தியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் சரிங்களா. அந்த சமயத்தில் தான் மறுபடியும் டாக்டருமே என்னை இதை எடுத்துக்க சொன்னாங்க. நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வேறு லெவலில் இருக்குது. எனக்கு மோஷன் போகிறப்பெல்லாம் ரொம்ப ப்ளீடிங் ஆகும். என்ன சொல்கிறது, உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நம்ம பீரியட்ஸ் டைமில் தான் ப்ளீடிங் ஆகும், ஆனால் எனக்கு மற்ற டைமு மோஷன் போகிற டைம்லாம் ப்ளீடிங் ஆகும். ஆனால் ஒரு சில பிளட்டை ஊற வைக்கிறதுக்கு நம்ம எதோ சாப்பிட்றோம், ஆனால் அந்த ப்ளீடிங் வந்து வெளியில் போகும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். எனக்கு அப்படியே மோஷன் போகிறதுனாலே அவ்வளோ ஒரு பெயினாக இருக்கும், அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்மளோட மல்டிவிட்டமின், பியூட்டி காம்ப்ளெக்ஸ், ஒமேகா 3, ப்ரோட்டீன், இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து 45 kg தான் இருக்கேன், அதனால் நான் மில்கில் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு வேறு லெவலில் மாசாக வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு. இப்போ எனக்கு மோஷன் போகிறதுலையோ இல்லை ஸோ மூச்சு விடுறதுலையோ பேசுகிறதுலையோ எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை, நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன். அது மட்டும் இல்லை, நைட்டு தூங்கினேன்னா மார்னிங் எந்திரிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், தூக்கமாக வரும், அடித்து போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சீக்கிரமாக எழுந்திரிக்க முடியுது, எல்லா வேலையுமே என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா எனக்கு 3 பேபிஸ் இருக்காங்க, அவங்களுக்கான வேலைகள் எவ்வளோ இருக்கும், அதோட நம்ம பிஸ்னஸில் எவ்வளோ ஒர்க் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. ஆனால் இவ்வளோத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணமே நம்மளோட வெல்னஸ் தான் சரிங்களா. உண்மையாக சொல்லணுன்னா இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்டே ஷேர் பண்ணுறேன். எனக்கு மெடிக்கலில் கொடுத்த மெடிசன் இது எல்லாமே சரிங்களா. இங்கே பாருங்கள், கரெக்டாக ஒரு 3 times தான்